Hello friends, welcome back to G-Star Mobile Care. நான் உங்க விஜய் கமலா பேசுறேன். சோ இன்னைக்கு நான் கண்ணல வந்து பாத்தீங்க அப்படினா நம்மளோட friend ஒருத்தருங்க இந்த பவர் ஈஸி எப்படி செக் பண்ணலாம் அப்படிங்கறது வந்து நம்ம கமெண்ட் செக்ஷன்ல கேட்டிருக்காரு. சோ அத பத்தின ஒரு வீடியோ தான் இந்த வீடியோ நம்ம வந்து பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன விஷயம் G-Star Mobile Care. சோ G-Star Mobile Care வந்து பாத்தீங்க அப்படினா almost 300 வீடியோஸ் நான் வந்து போஸ்ட் பண்ணிருக்கேன். இதுல practical theory எல்லாமே நான் வந்து கொடுத்திருக்கேங்க. சோ அந்த practical எடுத்துக்கிட்டீங்க அப்படினா ஒரு ஐசி எப்படி ரீபால் பண்றது, அது யூனிட் சிஸ்டம்ஸ்ல எப்படி ரீபால் பண்றது அப்படிங்கற ஒவ்வொரு கேட்டகரியுமே நான் வந்து கொடுத்திருக்கேன். அது மட்டும் இல்லங்க தியரின்னு எடுத்துக்கிட்டீங்க அப்படினா சார்ஜிங், கிராபிக்ஸ், லைட்டிங், நெட்வொர்க் இந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா எல்லா செக்ஷன்ஸும் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். நீங்கள் நம்ம வீடியோஸை பார்த்து நான் சொல்லித்தர விஷயங்கள், நான் சொல்கிற விஷயங்கள் உங்களுக்கு நல்லா புரியுது அப்படின்னா நீங்கள் என்கிட்ட டைரெக்டாக வந்து ட்ரைனிங் எடுத்துக்கலாம். ஸோ அதுக்கான கோர்ஸ் டீடைல்ஸ் தெரியும் எந்த நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்கள். அண்ட் மேற்கொண்டு நம்ம இன்ஸ்டியூட் G-Star Mobile Training Institute of Technology சேலமில் வந்து லொக்கேட் ஆயிருக்கு. ஸோ இதை பற்றின விஷயங்கள் நீங்கள் வந்து மேலும் நிறைய டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா இந்த நம்பர் காண்டாக்ட் பண்ணி டைரெக்டாக நீங்கள் என்கிட்ட பேசலாம். அண்ட் அது மட்டும் இல்லைங்க, நான் வெளியிலேருந்து வரேன், நான் வந்து பார்த்தீங்கன்னா அங்கே வந்து தங்கி படிக்கணும், அதுக்கான ஃபெசிலிட்டிஸ் இருக்குது அப்படின்னா ரூம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நீங்கள் ட்ரைனிங் வரதுக்கு நான் ஃப்ரீ ஆஃப் காஸ்ட்டில் நான் வந்து ப்ரொவைட் பண்ணுறேன். அண்ட் அது மட்டும் இல்லாமல் இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா படிக்கிற ஒவ்வொருத்தரும் ஃப்ரெஷர்ஸ் அண்ட் நான் ஃப்ரெஷர்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு 2 கேட்டகரி இருக்கும். ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் வந்து டீடைல்ஸ் கலெக்ட் பண்ணி நீங்கள் வந்து ஜாயின் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்சுக்கு வந்து ஜாயின் பண்ணணும், ஆல்ரெடி ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னா நெக்ஸ்ட் பேட்ச் ஆகஸ்ட் 1 வந்து ஆல்மோஸ்ட் வந்து சீட் வந்து பார்த்தீங்கன்னா ஃபில் ஆயிடுச்சு. இன்னும் கொஞ்சம் சீட் ஃபியூ சீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா லெஃப்டாக இருக்குது. ஸோ அதில் நீங்கள் வந்து உடனே வந்து அப்டேட் பண்ணி புக் பண்ணிக்கலாம். சரி, ஓகே, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஸோ இப்போ நம்ம வந்து பார்த்தீங்கன்னா பவர் ஐசி ஒரு மொபைலில் வந்துட்டு பவர் ஐசி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற கான்செப்டை இப்போ வந்து நம்ம பார்க்கலாம். ஸோ பவர் ஐசி நல்லா இருக்கா இல்லையா. ஸோ பவர் ஐசி அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா நான் ஸ்டார்டிங்லேயே பார்ட் 3ல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நான் நிறைய விஷயங்கள் சொல்லியிருப்பேன். இந்த பவர் ஐசி இந்த ப்ராசஸர்லாம் எப்படி வந்து அசைன் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த இடத்துல நான் ஒரு பவர் ஐசி எடுத்துக்கிறேன், ஓகேங்களா. ஸோ இந்த பவர் ஐசியில் ஃபஸ்ட்டு நான் என்ன சொல்கிறேன் அப்படின்னா ஒரு பவர் ஐசிக்குள்ளே பவர் வேலை செய்கிற செக்ஷன்ஸ் மட்டும் இல்லாமல் மற்ற செக்ஷன்ஸும் இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ பவர் ஐசியில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா இன் அண்ட் அவுட், அதாவது வோல்டேஜ் இன்புட் அண்ட் அவுட்புட், இது வந்து பார்த்தீங்கன்னா வோல்டேஜ் செக்ஷன், ஓகேங்களா. ஸோ வோல்டேஜ் செக்ஷன், அது இல்லாமல் ஆடியோ கோடக், ஓகேங்களா. ஸோ ஆடியோ கோடக் செக்ஷன், இது இல்லாமல் வந்து பார்த்தீங்க அப்படின்னா பிடபிள்யூஎம், சார்ஜிங் கண்ட்ரோல், ஓகேங்களா. சார்ஜிங் கண்ட்ரோல் அப்படிங்கும் போது நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஐடி டெம்ப்ளைன் கான்டாக்ட் ஆகுது, ஓகேங்களா. ஓகே, ஸோ இப்போது இந்த மாதிரி நான் ஒரு செக்ஷன்ஸ் வந்து நான் சொல்கிறேன். இப்போ இதில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன் அண்ட் அவுட்லேயே வந்துட்டு நமக்கு 2 செக்ஷன்ஸ் இருக்கும். ஒன்று வந்து எஸ்எம்பிஎஸ் செக்ஷன், இன்னொன்று வந்து பார்த்தீங்க அப்படின்னா எல்டிஓ செக்ஷன், ஓகேங்களா. ஸோ அது இல்லாமல் இதில் வந்து ஆன் ஆஃப் கீ செக்ஷன்ஸ் ஒன்று ஆட் பண்ணிக்கிறேன்னு வச்சுக்கோங்களேன். ஸோ கிட்டத்தட்ட இது எல்லாம் இந்த எல்லா செக்ஷனும் சேர்ந்தது தான் நமக்கு வந்து ஒரு பவர் ஐசி நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம். ஸோ இப்போ இந்த இடத்துல நம்ம மெயினாக பவர் ஐசி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா இந்த இன்புட் அவுட்புட் செக்ஷன், ஏன்னா இதுதான் நம்ம வந்து பார்த்தீங்க அப்படின்னா பவர் சப்ளை ஏரியா. இதில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்எம்பிஎஸ் அல்லது எல்டிஓ, ஓகேங்களா. எஸ்எம்பிஎஸ் அல்லது பக்கு, ஓகேங்களா. ஓகே, இப்போ இந்த ஸ்டெப் இதில் வந்து ஒரு பவர் ஐசி நல்லா இருக்கா இல்லையா அப்படிங்கிற ஸ்டெப் நம்ம செக் பண்ணும்போது ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா இந்த வோல்டேஜ், ஒரு பவர் ஐசியோட இன்புட் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து 4.2 வோல்ட் இருக்கும். ஸோ இதோட அவுட்புட் நான் சொல்லியிருக்கேன் இல்லையா, ஆல்ரெடி வந்து எஸ்எம்பிஎஸ் எல்டிஓஸ் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லியிருக்கேன், ஓகேங்களா. இப்போது நமக்கு பவர் கீ இருக்குன்னு வச்சுக்கலாம், ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த பவர் ஐசியை நான் PM439 கன்சிடர் பண்ணுறேன், ஓகேங்களா. இப்போ இந்த PM439 அப்படிங்கிற இந்த பவர் ஐசியில் நமக்கு எஸ்எம்பிஎஸ் அப்படிங்கிறது வந்து பார்த்தீங்கன்னா S1, S2, S3, S4, S5, S6, S7, ஓகேங்களா. ஸோ எல்டிஓஸ் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா L1, L2, இது வந்து பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட L23 வரைக்கும் போகும். இவ்வளோ வோல்டேஜாக வருது அப்படின்னு சொல்லி நீங்கள் கேட்கலாம். ஒரு மொபைல், அதாவது நீங்கள் பவர் கீ ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு எஸ்எம்பிஎஸ் எல்டிஎஸ் வந்து ரிலீஸ் ஆகுது அப்படிங்கும் போது இவ்வளோ வோல்டேஜஸ் வெளியே வருது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். அப்படி கிடையாதுங்க. இப்போ நம்ம ஒரு பைக்கை வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், அந்த பைக்கில் வந்து கீயை போட்டு இக்னிஷன் ஸ்டார்ட் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வந்துட்டு அந்த பர்டிகுலர் அந்த பைக்கை ஸ்டார்ட் பண்ணும்போது எல்லா வோல்டேஜும் அதில் வந்து வெளியே வரதில்லை. ஃபார் எக்ஸாம்பிள் வந்து பார்த்தீங்கன்னா ஹெட்லைட்டு, இண்டிகேட்டர்ஸ், இந்த ஹார்னு, இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா தேவையான நேரத்தில் நமக்கு தேவையான டைமில் தான் நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம். ஸோ அதுக்கு ஒரு கமெண்ட், இப்போ ஹெட்லைட்னா நம்ம அந்த சுவிட்சை போடுறோம், நமக்கு இண்டிகேட்டர்ஸ்னால் அந்த சுவிட்சை நம்ம ஆன் பண்ணுறோம், அதே மாதிரி நமக்கு வந்து ஹார்ன் அப்படின்னா அதை நம்ம ப்ரெஸ் பண்ணுறோம். ஸோ இந்த மாதிரி கமெண்ட் கொடுத்ததுக்கு அப்புறம் தான் அது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு வந்து ஒர்க்கிங் ஆகும். ஸோ அந்த மாதிரி ஒரு மொபைல் வந்து இந்த ஒரு மொபைல் அப்படிங்கும் போது ஆன் ஆகும்போது பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக டிஃபால்ட்டாக எந்தெந்த வோல்டேஜ்லாம் வரும், எந்தெந்த வோல்டேஜ்லாம் வராது அப்படிங்கிறத இந்த இடத்துல நான் சொல்ல வரேன். ஸோ இதுதான் வந்து பார்த்தீங்கன்னா பைக்கு நான் ஒரு எக்ஸாம்பிளாக சொல்கிறேன். அதாவது ஸ்டார்ட் பண்ணும்போது ஹெட்லைட்டோ இண்டிகேட்டர்ஸோ இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக வராது. இதே வந்து பார்த்தீங்கன்னா நார்மலாக வந்துட்டு ஒரு சில இண்டிகேட்டர்ஸும் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாக பைக் வந்து ஸ்டார்ட் பண்ணும்போது அந்த லைட்டெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா எரியும், ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி டிஃபால்ட் வோல்டேஜ் ஆஃப் அப்படின்னு சொல்லிட்டு 2 ஆப்ஷன்ஸ் இருக்கும். அந்த டிஃபால்ட் வோல்டேஜ் ஆஃப் அப்படிங்கிற விஷயம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா எப்போ நமக்கு அது தேவைப்படுதோ அந்த பர்பஸ் தேவைப்படும் போது நம்ம வந்து யூஸ் பண்ணுறோம், இல்லைங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது S1 டிஃபால்ட்டாக ஒரு மொபைல் ஆன் ஆகும்போது வருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஸோ வராது. இது வரும்,
இந்த மற்றது எல்லாமே நமக்கு வரும் ஓகேங்களா. அதே மாதிரி தான் எல்டிஓஸும். ஸோ இப்படி இல்லை இதெல்லாம் எப்படி நீங்கள் சொல்கிறீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னா இது நம்ம வந்து பார்த்திங்கன்னா ஸ்கிமேட்டிக்கில் நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா. ஸ்கிமேட்டிக்ஸில் வந்து நம்ம எதெல்லாம் டிஃபால்ட்டாக வரும் எதெல்லாம் டிஃபால்ட்டாக வராதுங்கிறத அவங்க டேபிளர் காலம் மூலிமா நமக்கு வந்து சொல்லியிருப்பாங்க ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது நமக்கு வந்து 4.2 வோல்ட் இன்புட் ஆகிற கெப்பாசிட்டி ஒன்று இருக்கும் சரிங்களா. இதில் வந்துட்டு 4.2 வோல்ட் வருது அப்படிங்கிறத மல்டிமீட்டர் வச்சு செக் பண்ணுவீங்க. அட் த சேம் டைம் இந்த பவர் ஐஸை சுற்றி காயிலாக இருக்கும் பார்த்துருப்பீங்க. நமக்கு வந்து பார்த்திங்கன்னா ரெக்டாங்கிள் ஷேப்பில் காயிலாக இருக்கும். ஸோ இந்த எஸ்எம்பிஎஸ் காயில்ஸ்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒவ்வொரு வோல்ட்டும் இப்போ S1 வந்து டிஃபால்ட்டாக வராதுன்னு அவங்களே சொல்லிட்டாங்க. இப்போ S2 S3 S4லாம் இருக்குது பார்த்தீங்களா. ஸோ அதுக்கெலாம் அந்த காயில் கனெக்ட் ஆகுது இல்லைங்களா. ஸோ இதுக்கெலாம் பர்டிகுலராக எவ்வளோ வோல்டேஜுங்கிறது அவங்க மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. இது கூடவே ஒவ்வொரு இடத்துலையும் வந்து பார்த்திங்கன்னா ஒவ்வொரு கெப்பாசிட்டி போட்டிருப்பாங்க. ஸோ அந்த கெப்பாசிட்டி போடும்போது S2 S3 S4 S5 S6 இதுக்கெலாம் வருதா இல்லைன்னு நம்ம மல்டிமீட்டரில் வச்சு நம்ம வந்து என்ன பண்ணுறோம் அந்த வோல்டேஜ் வந்து செக் பண்ணுறோம். ஸோ இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா பவர் ஐசி இன்புட் வந்து அவுட்புட் செக் பண்ணுறோம். அப்படி இருக்கும்போது இந்த பவர் ஐசி சுற்றி பார்த்திங்கன்னா கெப்பாசிட்டர்ஸாக கொடுத்து வச்சிருப்பாங்க. பார்த்திங்கன்னா குட்டி குட்டி கெப்பாசிட்டி ஒரே மாதிரி இந்த பவர் ஐசி சுற்றி இருக்கும். நீங்கள் கவனிச்சிக்கலாம் என்னன்னு தெரியல, நீங்கள் கவனிக்கலனாலும் மொபைல் எடுத்து பாருங்கள். ஸோ இந்த மாதிரி இதை சுற்றி பார்த்தீங்கன்னா ஒரு கெப்பாசிட்டராக இருக்கும். இதெல்லாம் எதுக்குங்க அப்படின்னு நீங்கள் வந்து கேட்கலாம். ஸோ இதெல்லாம் எதுக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நாட் ஓன்லி இந்த செக்ஷன்ஸ் மட்டும் பார்க்குறதில்ல ஓகேங்களா. இப்போ வந்து இன்னும் டவுட்டுங்கிறது ஒரு செக்ஷன்ஸ் பவர் ஐசியில், அதே மாதிரி இதெல்லாம் ஒரு செக்ஷன்ஸ். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இதுக்கு வந்து 4.2 வோல்ட் நமக்கு தேவைப்படுது, இதுக்கு 4.2 வோல்ட் தேவைப்படுது, இதுக்கு 4.2 வோல்ட் தேவைப்படுது அப்படின்னா இந்த 4.2 வோல்ட்டை நமக்கு இந்த 5 செக்ஷனுக்கும் பார்த்தீங்கன்னா தனித்தனியாக இன்புட்டாக கொடுத்துருப்பாங்க. அந்த 5 செக்ஷன்ஸுக்கும் ஒவ்வொரு கெப்பாசிட்டரை வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ஃபில்டராக போட்டிருப்பாங்க ஓகேங்களா. அப்படி ஒவ்வொன்றா போடுறது தான் இந்த பவர் ஐசி சுற்றி வர கெப்பாசிட்டர்ஸ் ஓகேங்களா. அதனால் நீங்கள் பேட்டரியில் என்ன வோல்டேஜ் இன்புட்டாக கொடுக்குறீங்களோ கண்டிப்பாக பாருங்கள் இது எல்லா கெப்பாசிட்டிலும் அதே வோல்டேஜ், அதாவது இங்கே 4.2னா இங்கே 4.2 எல்லா இடத்துலையுமே வரும் ஓகேங்களா. ஸோ அப்படி இருக்கும்போது பவர் ஐசியை நம்ம வோல்டேஜ் சார்ந்து நம்ம செக் பண்ணும்போது வந்து பார்த்தீங்கன்னா இப்படி தான் செக் பண்ணுவோம். பவர் கீ ப்ரெஸ் பண்ணிவிட்டு இந்த வோல்டேஜஸ்லாம் டிஃபால்ட்டாக வருதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் வந்து பார்த்தீங்க அப்படின்னா டிசி மீட்டர் வழியாக ஓகேங்களா. டிசி மீட்டர் வழியாக நான் எப்படிங்க செக் பண்ணுறது அப்படின்னு நீங்கள் கேட்கலாம். ஒவ்வொரு பவர் ஐசிக்குமே வந்து பார்த்தீங்க அப்படின்னா கன்சியூம் பண்ணுற ஆம்பியர் கணக்கு ஒன்று இருக்குது சரிங்களா. மில்லி ஆம்ஸ் கணக்கு ஒன்று இருக்குது. அந்த மில்லி ஆம்ஸ் கணக்கை வச்சு அந்த பவர் ஐசி ஒர்க் ஆகுதா இல்லையா அப்படிங்கிறத நம்ம டிசி மீட்டர் வழியாக நம்ம வந்து அம்மீட்டர் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா. ஃபார் எக்ஸாம்பிள் இப்போது 0 to 25 ஓகேங்களா மில்லி ஆம்ஸ் அப்படின்னு நான் சொல்கிறேன் ஓகேங்களா. இப்போ இந்த 0 to 25னா 25 எடுக்குமா அப்படின்னு கேட்டால் கிடையாதுங்க. 0 நம்ம ப்ரெஸ் பண்ணும்போது வந்து பார்த்தீங்க அப்படின்னா நமக்கு 4 வரையும் போயிட்டு 0 வந்துடும், இல்லை 7 வரையும் போயிட்டு 0 வந்துடும், இல்லை 14 வரையும் போயிட்டு 0 வந்துடும், இல்லை வந்து பார்த்தீங்கன்னா 20 வரைக்கும் 22 வரைக்கும் 25 வரைக்கும் போயிட்டு 0 வருது அப்படின்னா உங்களுக்கு பவர் ஐசி அது வந்து பார்த்தீங்கன்னா ரெடி ஆகிறதுக்கு, அதாவது வந்து அந்த பவர் ஐசி வந்து ஒர்க் ஆகிறதுக்கு ட்ரை பண்ணுது அப்படிங்கிறத நீங்கள் வந்து புரிஞ்சிக்கலாம் ஓகேங்களா. ஸோ அதை வந்து நம்ம டிசி மீட்டர் வழியாக நம்ம வந்து தெரிஞ்சுப்போம் ஓகேங்களா. ஸோ இப்படி தான் வந்துட்டு நம்ம பவர் ஐசியை இன்புட் அண்ட் அவுட்புட்டில் செக் பண்ணுறதா இருக்கட்டும், இல்லை ஒரு டிசி மீட்டரில் செக் பண்ணுறதா இருக்கட்டும் அப்படிலாம் நம்ம செக் பண்ணுவோம். அண்ட் இதை பற்றின இன்னும் டெப்த்தான வீடியோஸ் எல்லாம் வந்து பார்த்தீங்க அப்படின்னா நம்ம வந்து இதுக்கு முன்னாடியே போஸ்ட் பண்ணியிருக்கோம். அண்ட் இதை பற்றின ஒரு டெப்த்தான விஷயங்களும் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நேரடியாக ட்ரைனிங் எடுக்கும்போது நிறைய விஷயங்கள் இந்த பவர் ஐசி பற்றி மட்டுமே நம்ம வந்து பார்த்தீங்கன்னா நிறைய படிப்போம் ஓகேங்களா. இந்த ஒரு வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம இந்த வீடியோக்கு ஒரு லைக் போடுங்க. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃபீல்டில் நம்மள மாதிரி ஒர்க் பண்ணிட்டு இருக்க எல்லா ஃப்ரெண்ட்ஸுக்கும் இந்த ஒரு வீடியோ ஷேர் பண்ணுங்கள், அவங்களுக்கு ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது போல் இன்னும் நிறைய சந்திக்கிறேன். Until then, bye from Gopinath. Thank you.